ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ண வச்ச பக்கெட் கிட்ட தாங்க இருக்கேன். கீழே தண்ணி வந்து வடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த வடிஞ்ச தண்ணியை வந்து நம்ம எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தலான்றதுக்காகவும். ஸோ இப்போ இதில் கம்போஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இப்போ பாருங்கள், நம்ம இதுவரையில் நம்ம கிச்சன் கம்போஸ்ட் வந்து ஃபில் பண்ணி வச்சோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இது மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீக் பயன்படுத்தின காய்கறிகள் எல்லாம் மேலே போட்டு மூடி வைக்க போகிறேங்க. அதுதாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த அளவுக்கு வழியே வச்சோம், இப்போ கம்மியாக இருக்குது. அதில் இருந்த தண்ணி பாருங்கள், இந்த தண்ணியை வந்து பாதி அரிசி களைஞ்ச தண்ணி கொடுத்துருக்கேன், பாதி செடிகளுக்கு வந்து இந்த தண்ணி கொடுக்க போகிறேங்க. பாருங்கள், இப்போது இதை எப்படி வந்து திரும்பவும் ரீஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் 2-3 நாள் மழை பெஞ்சுது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த காய்கறி வேஸ்ட்டு, இந்த மரவள்ளி கிழங்கு உரிச்சது, சாமிக்கு பயன்படுத்தின பூக்கள் பாருங்கள், சாமிக்கு பயன்படுத்தின பூக்கள், இது எல்லாமே தான் வந்து இதில் நம்ம கிச்சன் கம்போஸ்ட்டில் போட போகிறோம். இது வந்து பனங்கிழங்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, பனங்கிழங்கோடது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லிலாம் ஆஞ்சது, அந்த இப்போ இதெல்லாம் தான் வந்து நான் இப்போது திருப்பி ரீஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போது இது மேலே மரவள்ளி கிழங்கு பூ, ஏன்னா நார் என்ன ஆகிடும்னா நமக்கு மக்கிடுச்சு அப்படின்னா நார் மட்டும் நூல் மட்டும் எடுத்துடலாங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு போடுறேன். வீட்டில் பாகக்காய் செஞ்சது, பாகக்காய் வாங்கிட்டு வந்தோம். எல்லாேருக்கும் ஃபியூரிஷாக இருக்கவே பாதி தாங்க செய்ய முடிஞ்சது. ஸோ அப்போ அந்த பாகக்காவும் இதில் வேஸ்ட் ஆகிடுச்சுன்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே மண் ஆட் பண்ண போகிறேங்க. பாருங்கள், இதுக்கு மேலே மண் ஆட் பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் எல்லாத்தையும் திருப்பி இது பண்ணுறோம். பாருங்கள், இல்லை வாழைப்பழம் வேஸ்டானது, ஏன்னா மழை இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம நீர் உரமாக ஆக்கியிருக்கலாம். ஸோ மழை வந்ததுனால இருக்குது அப்படின்றதுனால இதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி கம்போஸ்ட் பின்னியே ஃபில் பண்ணுறோங்க. பாருங்கள், பார்த்தா தெரியும். இது வந்து பூண்டு தோல் இருக்குது, மரவள்ளி கிழங்கு தோல் இருக்குது, சாமிக்கு பயன்படுத்தின பூக்கள் பாருங்கள், பீன்ஸு, இது பயன்படுத்தின பூக்கள், வாழைப்பழம், இது எல்லாமே தாங்க பயன்படுத்துகிறோம். இந்த கிச்சன் கம்போஸ்ட்டை நம்ம கீழே தூக்கி போடாமல் நம்ம செடிகளுக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. இப்போ மூடி வைக்க போகிறேங்க நான் இதை.